என் நெஞ்சில் குடியிருக்கும். என்னடா இது புதுசாக வண்டி வாங்குறது இவனு கால் பண்ணி நினச்சேன், பண்ணிட்டான். சொல்லு மச்சான், எப்படா இருக்க? மச்சான் புதுசாக வண்டி வாங்கியிருக்கப்பல. அட ஆமாம் மச்சான், ஆல்ரெடி வீட்டில் 2 வண்டி இருக்குது. கழுத்து 3வது கிடைக்குன்னு சேர்த்து இது வாங்கி போட்டேன். டியூவில் வாங்கினியா? டியூலாம் இல்லை மச்சான், ரெடி கேஷ். அடுத்த மாதம் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன். அதுவுமே ரெடி கேஷ் தான்டா. ஓகேடா, வாழ்த்துக்கள். ஓகே மச்சான், பேடா. ஆமா, எதுக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னீங்க? நம்ம கிட்ட இருக்கிறதே ஒரு வண்டி தான், அதுவே டியூ போட்டு தான் வாங்கியிருக்கோம். இதுல புதுசா வேற ஒரு பொய் சொல்றீங்க, நம்ம நெக்ஸ்ட் மந்த் கார் வாங்க போறோம்ட்டு. அது ஏன்னு சொல்றேன் கேளு. இவனா நான் காலேஜ் படிக்கும்போது புதுசாக ஒரு சட்டை வாங்கினாலே பொறாமையில பொங்கி குமுறுவான். இப்போ நான் புதுசாக வண்டி வாங்கியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டேன்னா அதை நினச்சி நைட் ஃபுல்லாக அழுதுட்டு வந்திருப்பான். அதனால இன்னும் கொஞ்சம் குமுறுன்னு சொல்லிட்டு புதுசாக கார் வாங்க போகிறேன்னு அடிச்சு விட்டேன். இதை நினச்சி இன்னும் 10 நாளைக்கு தூங்க மாட்டான். எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோமா, எப்பயுமே சொந்தக்காரில் மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சொந்தக்காரங்க எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது.